ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கூட இருக்கிற ஒரு சில ரிலேஷனுக்கு 10க்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி மார்க் கொடுப்போமா? 5 கொடுப்பேங்க. இவர் வந்துட்டு தன்னால ஏதாவது ஒன்று குடும்பத்தில் கெட்டது நடந்துராதான்னு யோசிப்பாரு. ஆனால் பெரியம்மாவோட சூழ்ச்சியின் காரணமாக இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இவரை பீட் பண்ணிட்டு பெரியம்மா போயிடுவாங்க. இவங்களுக்கு 2 கொடுப்பேங்க. ஏன் பஞ்சாயத்து பண்ணுறோம், எதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறோன்னே தெரியாமல் வந்து குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ணிட்டு போவாங்க. அதனால 2 கொடுக்கலாங்க. 3 கொடுப்பேங்க. எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் ஏதோ நம்மளுக்கு முறப்பையன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக 1 2 பெற்று போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக 3 கொடுக்கலாங்க. 1 கொடுப்பேங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவை கண்டாலே சிடு 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 சிடுன்னு வரும். ஏன் அப்படி இருக்கும்னு நமக்கும் தெரியாது. இவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே அழுகுறல் சத்தம்ன்றது அவ்வளோ அம்சமாக கேட்கும். அதனால இவங்களுக்கு 1 கொடுக்கலாங்க. இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான். இவங்களுக்கு வந்து அவளை கொடுக்கலாங்க, விட்டுருங்க. இவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ கொடுப்பேங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஏன் எதுக்காக எப்படி அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்க பல கேள்விகளை ஏன் புலம்புறோனே தெரியாமல் இவங்க கிட்ட புலம்புவோம். ஆனால் இவங்க கிட்ட புலம்பி முடிச்சக்கப்புறம் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஸோ உண்மையிலே இவங்க வந்துட்டு ஒரு ஹீலிங் பிளேஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக இவங்களுக்கு நம்ம இதுக்கு மேலேயும் கொடுக்கலாம், இவ்வளவும் கொடுக்கலாங்க. இவங்களுக்கு ஒரு 6 கொடுப்பேங்க. ஏன்னா இவங்க வந்து எப்பயுமே நல்ல பிள்ளையாக தான் இருப்பாங்க. ஆனால் அம்மா அப்பாட்ட நம்மளை மாட்டி விடணுன்றது வந்துருச்சுன்னா மட்டும் எப்படி வில்லி கேரக்டர் அப்படி வெளியே வரும்னு தெரியாது. அதனால ஒரு 6 கொடுக்கலாங்க. நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ கொடுப்பேங்க. நம்மளோட வெற்றியை பார்த்து பொறாமப்படாமல் இருக்க ஒரு உயிர் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது இவங்களால மட்டும்தான் முடியும். ஆனால் என்ன, வீட்டில் வேலை பார்க்கல, காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறோம், இல்லை ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கோம், இல்லையா உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா மட்டும் வீட்டில் அனல் பறக்கும். அதனால நான் இவ்வளோ கொடுப்பேங்க. இதுக்கு மேலே என் வாயை கிண்டாதீங்க. அப்படி கிண்டுனீங்க அப்படின்னா நாளைக்கு என் வீட்டில் எனக்கு சோறு கிடைக்காது. ஏன்னா இந்த வீடியோவை அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அதனால வீடியோ முடிச்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.